ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கனிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்துக்கு போகிற vlog தாங்க பார்க்க போகிறோம். தோட்டத்துக்கு போகிற வழியில் வாய்க்கால் இருக்குது, அப்படியே அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு போகலாம். வாய்க்காலுக்கு வந்துட்டோங்க. இதுதான் நம்மளோட வாய்க்கால், பெரிய வாய்க்காலுங்க. இதுதான் எங்கள் ஊரில். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. வீடியோவில் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது தண்ணி ஸ்பீடாக போச்சுங்க. ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அடுத்து நம்ம பாப்பா கூட போயிட்டோம் அங்கே விளையாடுறக்கு. அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்களே பாருங்கள் அவன் என்ஜாய் பண்ணுறத. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க எல்லாருக்கிட்டேயும், எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும், தெரிய வரும் நம்ம சேனலும். இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லோரும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். தண்ணியில் விளையாடுறது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் நல்லா விளையாண்டாங்க. வாய்க்கால் விளையாடுறது பார்த்து தாங்க பண்ணணும். ஏன்னா தண்ணி ஸ்பீடாக போகும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் பாப்பாவை நல்லா சேஃப்டியாக எல்லாமே பிடிச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா தான் பிடிச்சிருக்காரு, அதனால தான் பயம் இல்லாமல் நாங்கள் இது பண்ணோம். அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே எடுத்த பிக்சர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே அங்கே எடுத்த பிக்சர்ஸ் தாங்க. அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி தான் இதெல்லாம். ஃபுல்லுமே இங்கே எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. இடையில வந்து தென்னந்தோப்புக்கு இடையில வந்து கொஞ்சம் வாழை மரம் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வெள்ளாமையும் இங்கே பண்ணல நாங்கள். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லுமே எடுத்துட்டிங்க அப்படின்னாவே தென்னந்தோப்பு தாங்க. இது நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி தான். 2 சைடுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நம்மளோட தோட்டம். முன்னாடியே தண்ணி தொட்டி இருக்குங்க. இது வந்து உரத்துக்காக போட்டிருக்கோம் தென்னை மரத்துக்கு இடையில. அதில் பாருங்கள் ஒரு கம்பு செடி இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறக்கு. இதுவும் நீ முத்தலைங்க, முத்துச்சுன்னா கம்பு நல்லா பெருசு பெருசாக தெரியும். வெயிலுக்கு அப்படியே ஷைனிங்காக அழகாக இருக்குங்க. அடுத்து அப்படியே எலுமிச்சஞ்செடிக்கிட்ட போனோங்க, ஏதாவது எலுமிச்சம்பழம் இருக்கா அப்படின்னு பார்க்க. அதேமாரி 2 எலுமிச்சம்பழம் இருந்தது.
இது வந்து நேந்திரம்பழம். குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பழம். இயற்கையாக விளைஞ்சிருக்கு. இது வந்து இன்னொரு 10-20 நாளில் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி வந்து தான் சக்கப்பூண்டுன்னு சொல்லுவோம். தோப்புக்குள்ளே வந்து இயற்கை உரமாக பயன்படுத்துகிறோம். இது போட்டு 90 நாள் கழித்து நல்லா மஞ்சள் கலரில் பூ எடுத்ததுக்கப்புறம் டிராக்டர் வச்சு கட்டரை போட்டு நல்லா மண்ணுக்குள்ளே மக்கி விட்டோம்னா இயற்கையான உரம். நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள், கொத்து கொத்தாக நிறையா நெல்லிக்காய் பிடிச்சிருந்தது. இதில் ஊறுகாய் போட்டு இல்லைன்னா உப்பு மிளகு பொடி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பப்பாளி மரத்தில் இப்போ தான் 2 பப்பாளி பிடிச்சிருந்தது. இது இன்னும் பழுக்கணும். அடுத்து பெரிய நெல்லிக்காய் மரங்க. இதில் நிறைய காய் பிடிச்சிருந்தது. ஆனால் ஏறி பொறிக்க முடியாது. அதனால தான் சல்லை எடுத்துகிட்டு போய் தட்டினோம். நிறையா இருந்ததுங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ விழுகுதுன்னு. விழுந்ததெல்லாம் எடுத்து எங்கள் குட்டி மேடம் கிட்ட கொடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக வச்சுருக்கா பாருங்க. எங்கள் கூட சேர்ந்து அவ்வளோ ஓடி ஓடி அதை எடுத்தாங்க. அழகாக இருந்துச்சு அது பார்க்குறக்கும். இதான் வெத்தலை கொடிங்க. நம்ம காட்டில் தான் போட்டிருக்கு. மழை பெஞ்சதுக்கு நல்லா ஒரு ஏரியே ஃபுல்லாக நல்லா படர்ந்துருச்சு வெத்தலை கொடி. அவ்வளோதாங்க. அடுத்ததாக இளநி போட்டு இளநி குடிக்கிறோம். பச்சை இளநியை விட செவ்வெளநி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக இளநி சாப்பிட்டு காட்டிலேருந்து கிளம்பிட்டோம் எல்லோரும். குதிரை ராஜா ஒருத்தர் வருவார் பாருங்க. நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது வந்தாங்க. அது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.